ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ் எக்ஸ்பிளைனர். இன்னைக்கு நம்ம கரியர்ல அடுத்த லெவல் போக தேவையான முக்கியமான டெக் வொகாபுலரிய மாஸ்டர் பண்ண போறோம். டெக் வேர்ட்ஸை தப்பான கான்டெக்ட்ல யூஸ் பண்றது தான் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். ஆனா இந்த எக்ஸ்பிளைனர் முடியும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்காது. இந்த 10 டேர்ம்ஸை நீங்க மாஸ்டர் பண்றது மூலமா எந்த ஒரு கிராமர் ஹெசிடேஷனும் இல்லாம டெக் இன்னோவேஷன்ஸ் பத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ரைட், லெட்ஸ் கெட் இன்டு இட். நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் டிஸ்ரப்டிவ். ஒரு புது விஷயம் உள்ள வந்து பழைய மார்க்கெட்டையே முழுமையா மாற்றியமைக்கும்னா அதுதான் டிஸ்ரப்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வந்து டிவிடிஸை ரீப்ளேஸ் பண்ணுச்சு இல்லையா, அது ஒரு ரேடிக்கல் சேஞ்ச். ஆஃபீஸில் நீங்கள் ஒரு புது ஐடியா ப்ரெசென்ட் பண்ணும்போது இட்ஸ் அ டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லி பாருங்க, கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்ரிடே ஒர்க் பிளேஸில் தேடி கண்டுபிடிச்ச ஒரு மாஸ் சொல்யூஷனை ஹைலைட் பண்ண இந்த வேர்ட் ஒரு சிறந்த டேக்அவே. மூவிங் ஆன், நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்கேலபிள். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க வெப்சைட்க்கு சடனா டிராஃபிக் அதிகமாகுது. அப்போ சிஸ்டம் கிராஷ் ஆகாம தேவைக்கேற்ப விரிவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுதான் ஸ்கேலபிள். வி நீட் அ ஸ்கேலபிள் சொல்யூஷன். ஒரு பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு ஸ்கேலபிலிட்டி ரொம்ப தேவை. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பெரிய லெவலுக்கு ஸ்கேல் அப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க. இதுதான் உங்க growth focus மைண்ட் செட்டை காட்டும். For sure. And this brilliantly illustrates the concept of fast improvement. ஒரு ப்ராடக்ட்டை ஒரே தடவை பெர்ஃபெக்ட்டா செய்யாமல் திரும்ப திரும்ப செய்து மேம்படுத்துவதுதான் இட்டரேட். முதல் அட்டெம்ப்ட்ல எரர்ஸ் இருக்கலாம், தட்ஸ் டோட்லி ஃபைன். ஆனா அதை திருத்திக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் இட்டரேட் ஆன் திஸ் டிசைன். டெவலப்மெண்ட் சைக்கிள்ஸ்ல இது ஒரு எவ்ரிடே டேர்ம். பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாம ஆக்ஷன் எடுத்து இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த வேர்டோட மெயின் டேக்அவே. ஓகே, இது ஒரு ஹை ப்ரெஷர் மூமெண்ட்கான வேர்டு. சாஃப்ட்வேர் கோட் எல்லாம் ரெடி ஆன பிறகு அதை லைவ் சர்வீஸ்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தான் டிப்ளாய். டைம் டு டிப்ளாய் தி அப்டேட். நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அதை டைரக்ட்லி யூசர்ஸ் கையில கொடுக்கும்போது தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். டீம் மீட்டிங்ஸ்ல when are we deploying-னு கேட்கறது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் யூசேஜ். இது ஒர்க் பிளேஸ்ல ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு சிறந்த டேக்அவே. ஒரு பசிலோட பீசஸை ஒன்னா சேர்க்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸை ஒன்றிணைப்பது தான் இன்டிகிரேட். இன்டிகிரேட் த நியூ சாஃப்ட்வேர். புது டூல்ஸை உங்க எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ கூட கனெக்ட் பண்றப்போ இந்த வேர்டை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது உங்க ஆபரேஷன்ஸை ரொம்ப ஸ்மூத்தாக்கும். ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கூட சரியா பேசுறத உறுதி செய்ய இந்த ஃபைனல் வொகாபுலரி டேக்அவே ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, let's jump into our phrase block. Now what's really interesting about this slide is our first phrase, cutting edge. இது ஒரு மிக நவீன டெக்னாலஜியை குறிக்குது. யாரும் இதுவரை பார்க்காத ஒரு அட்வான்ஸ்ட் லெவல்னு வெச்சுக்கோங்களேன். They use cutting edge tools. இது கேட்கவே ரொம்ப மாடர்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஒரு புது AI மாடலோ இல்லனா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோ பத்தி பேசும்போது ஜஸ்ட் நியூன்னு சொல்றதுக்கு பதிலா கட்டிங் எட்ஜ்னு சொல்லி பழகுங்க. ஒர்க் பிளேஸ்ல ஒரு புது டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணி மேனுவல்ஸ் படிக்க தேவையில்லாம, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லாம இணைத்தா உடனே வேலை செய்யும்னா அதுதான் பிளக் அண்ட் பிளே. தி டிவைஸ் இஸ் பிளக் அண்ட் பிளே. இது கேஷுவலான ஆனா ரொம்ப யூட்டிலிட்டி உள்ள ப்ரொஃபஷனல் ஃப்ரேஸ். சாஃப்ட்வேர்லயும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப்பும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் ஆகுற விஷயங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் நோட் ரொம்ப பொருத்தமா இருக்கும். காரோட என்ஜினை பார்க்க நம்ம பானட்டை திறக்கிற மாதிரி சாஃப்ட்வேரோட யூஐக்கு பின்னால ஆர்கிடெக்சர்ல உள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறது தான் அண்டர் த ஹுட். லெட்ஸ் லுக் அண்டர் த ஹுட். கோட் ரிவ்யூ அப்போ இல்லைனா ஒரு டெக்னிக்கல் பக்கை அனலைஸ் பண்றப்போ இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளித்தோற்றத்தை தாண்டி டீப்பான மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்க இந்த ஃப்ரேஸ் ஒரு முக்கியமான டேக்அவே. ஒரு இனோவேஷன் ரூம்ல இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் முழுமையாக எல்லாத்தையும் மாற்றி அமைத்தல், லிட்ரலா ரூல்ஸே மாத்தினா அது ஒரு கேம் சேஞ்சர். திஸ் AI இஸ் அ கேம் சேஞ்சர். எல்லாரும் அசந்து போகிற ஒரு ஐடியாவை டிஸ்கிரைப் பண்ண இதுதான் பெர்ஃபெக்ட் ஃப்ரேஸ். ஆர்டினரி சக்சஸை தாண்டி ஒரு பெரிய ஷிஃப்ட்டை குறிக்க இந்த ரெஜிஸ்டர் நோட்டை உங்க வொகாபுலரியில சேர்த்துக்கோங்க. பழைய கம்பெனிஸ் டிஜிட்டலுக்கு மாறாம இருந்தா என்ன ஆகும்? மார்க்கெட்ல இருந்தே காணாம போயிடுவாங்க. சோ காலத்திற்கு ஏற்ப மாறுவதுதான் கீப் அப் வித் த டைம்ஸ். We must keep up with the times. புது ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்கில்ஸையும் பிசினஸையும் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த ஃப்ரேஸ் தேவை. And that brings us to our final phrase, takeaway. இப்போ இந்த வேர்ட்ஸை எப்படி ஃப்ளூயிடா ஒன்னா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. To build a disruptive product, we must iterate on this cutting-edge idea until it becomes a true game changer.
What a powerful sentence, right? இந்த இடத்துல ஒரு முக்கியமான தங்கிலிஷ் டிஸ்டிங்ஷன் நோட். டிஸ்ரப்டிவ் என்பது அதால ஏற்படுற எஃபெக்ட் இல்லனா தாக்கத்தை குறிக்கும். ஆனா கேம் சேஞ்சர் என்பது அந்த ஐடியா இல்லனா ப்ராடக்ட்டையே குறிக்கும். ரெண்டும் சட்டிலா வேற வேற. அதுதான் இதோட ஹைலைட். Let's look at another combination. Once we integrate the data under the hood, we can deploy a truly plug-and-play solution. See how smooth that is? இத போல words and phrases seamlessly combine பண்ணி பேசும்போது உங்க professional speech confidence automatically next levelக்கு போகும். நீங்க just words தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அத sentencesல எப்படி சரியா frame பண்றதுனோ இப்ப கத்துக்கிட்டீங்க. Now let's talk about extracting deeper meaning. நம்ம workplaceல எப்பவுமே description equal to என்ன தெரியுது மற்றும் interpretation equal to என்ன அர்த்தமாப்படுத்தலாம். இந்த inference பாருங்க. This tells us that to keep up with the times, our infrastructure must be highly scalable. Just ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நார்மலா சொல்றதை விட ஃபியூச்சருக்கு அது எப்படி தயாரா இருக்குன்னு ஸ்ட்ராட்டஜிக்கா பேசுறது தான் இதோட பவர். ரெண்டாவது இன்ஃபரன்ஸை கவனிங்க. We can infer that as soon as they deploy this update, it will be a major game changer for the industry. புது அப்டேட் ரிலீஸ் ஆன உடனே மார்க்கெட் எப்படி மாறும்னு ப்ரெடிக்ட் பண்றது இது. டீப்பா ஸ்ட்ராட்டஜிக் மீனிங்கை எக்ஸாக்டா கன்வே பண்ண இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்போக்கனுக்கும் ரிட்டன் இங்கிலீஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மீட்டிங்ல கொலீக்ஸ் கூட கேஷுவலா பேசும்போது லெட்ஸ் செக் அண்டர் த ஹுட் டு see if it's plug and playன்னு சொல்லலாம். இது நேச்சுரலான கேஷுவல் இங்கிலீஷ். ஆனா அதே ஒரு ஒஃபிஷியல் மேனேஜ்மெண்ட் இமெயில எழுதும்போது நீங்க பாலிஷ்ட் ஃபார்மல் ஈக்குவலண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். அதாவது we must review the internal architecture to ensure immediate operability ன்னு எழுதுவது தான் கரெக்ட். கான்டெக்ஸ்ட் தான் பாஸ் எல்லாமே. So the crucial point is application. இப்போ உங்களுக்கு 3 practical workplace questions. Number 1, how do you handle sudden user growth? Number 2, how do you fix an outdated workflow? And number 3, how do you launch a new feature seamlessly? இன்னைக்கு நம்ம படிச்ச வேர்ட்ஸை வச்சு உங்க மைண்ட்ல ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. I'll give you a couple of seconds. சூப்பர். இப்போ மாடல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Number 1, build a scalable system using cutting-edge tech. Number 2, we iterate processes to keep up with the times. Matru number 3, we integrate tests, then deploy a plug-and-play update. நீங்க மைண்ட்ல மேப் பண்ண ஆன்சர்ஸும் ஸ்கிரீன்ல இருக்க இந்த போல்ட் வேர்ட்ஸும் ஸ்ட்ரிக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. You guys are doing an absolutely great job. Okay, now for the ultimate test. இந்த cinematic executive realization room-ஐ describe பண்ணா இன்னைக்கு பார்த்தா exactly 2 words மாத்திரம் 2 phrases-ஐ யூஸ் பண்ணுங்க. Think about the tension in the room, the sudden realization, and the strategy. ஏதாவது 4 terms pick பண்ணி உங்க மைண்ட்ல ஒரு narrative sentence frame பண்ணுங்க. Ready? Boom! Here is the model answer. They realized their disruptive strategy was a game changer, forcing competitors to iterate rapidly to keep up with the times. Wow! இந்த 4 terms-உ எப்படி ஒரு high-level professional narrative-ஆ perfect-ஆ construct பண்ணுதுன்னு பார்த்தீர்களா? இதுதான் vocabulary-ய master பண்றதோட உண்மையான power. Alright, let's do a fast cycle recap of what we learned today. Look at the screen. Disruptive, scalable, iterate, deploy, integrate, cutting edge, plug and play, under the hood, game changer, keep up with the times. இப்போ உங்களுக்கான final provocative question. What cutting edge tool will you deploy next? Think about it, keep practicing, and see you in the next explainer.